ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வின்டர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ நம்மளோட ஸ்கின்னை வந்து எப்படி அழகாக வந்து இந்த வின்டர்லேருந்து வந்து பேம்பர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஒரு மாய்ஸ்சரைசர் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு கூட இந்த வீடியோ வந்து சொல்லிக்கலாம். ஸோ இந்த கண்டென்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஆர் அதர்வைஸ் யூ கேன் ஸ்கிப். சரி, இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே வந்துட்டு போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ என்னென்னா, இப்போ தான் இந்த அமரன் மூவியில் வந்து ஒரு கிளிப்பிங்ஸ் வந்து பார்த்துட்டு வந்தோம்ப்பா. அது பார்த்த உடனே எனக்கு ரொம்ப அழுகையாகிடுச்சு. ஏன்னே தெரியல, இந்த மாதிரி ஏன்டா கிளைமேக்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்களோ. அதுதான் இப்போ அப்படியே கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது அந்த கிளிப்பிங்ஸை பார்த்தோம். ஆனால் அந்த மூவி நான் இன்னும் பார்க்கல. இதுக்கு ஒரு கிளிப்பிங்ஸே வந்து என்னால் வந்து இந்த ஹார்ட் பிரேக் வந்து தாங்கவே முடியல. ரொம்ப ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் உட்காந்து அழுதுட்டு இப்போ தான் வரேன். ஸோ அதனால் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்குது, அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு வரும்போது ஏனோ தானோ எவனோ சத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்டை வந்து மக்கள்கிட்ட வந்து நம்ம கொண்டு போகக்கூடாது, சரியா? ஸோ நிறைய பேர் வந்து அவங்க ஈவன் அதை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்களானே சொல்ல முடியாது. ஏதோ ஒரு ப்ரொமோஷனுக்கு வர்றதை ஜஸ்ட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேண்டமாக அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு சேனல் கிடையாது, ஓகேவா? ஸோ இதில் நான் வந்து ஷோ பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து என்னோடய சொந்த காசை போட்டு வாங்கி அதை நான் யூஸ் பண்ணி எனக்கு அது ஒர்த்தாக இருந்தது அப்படின்னா மட்டும்தான் உங்கள்கிட்ட நான் வந்து இந்த ரிவ்யூஸை வந்து நான் வந்து கொடுக்குறேன், சரியா? ஸோ இதுதான். ஸோ அதனால் நீங்கள் வந்து நம்மளோட சேனல்லேருந்து பார்த்து ரிவ்யூ சொல்கிறக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா ஜென்யூனான ஹானஸ்டான ரிவ்யூ தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு அதை வந்து யூஸ் பண்ணலாம். சரி, இன்றைக்கி வந்து நான் என்ன வந்து ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசரை பற்றி தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசரை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வின்டர் டைமுக்கு ரொம்பவே ஆப்டான, இது வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து எந்த வகையிலும் ஹார்ம் பண்ணாத, உங்களோட வந்து போஸை வந்து கிளாக் பண்ணாத ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ், வேறு எதுவும் கிடையாது, நம்ம பயோடர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த பயோடர்மா இந்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கிடையாது, ஃப்ரான்ஸ்லேருந்து தான் இந்த ப்ராடக்ட்டை வந்து மேக் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து ஒரு பாலிவுட் டாக்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்கின் கேர் வீடியோஸ்லாம் வந்து போடுவாங்க. ஸோ அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த பயோடர்மாலேருந்து இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து நான் வந்து வாங்கினேன். ஸோ வாங்கி பார்த்து யூஸ் பண்ணவும் ரொம்பவே சூப்பராக வந்து என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து சூட் ஆச்சு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எக்ஸ்ட்ரீம்லி வந்து ஒரு ட்ரை ஸ்கின் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள் கூட இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். எப்படி சொல்கிறது, சில மாய்ஸ்சரைசர்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி க்ரீஸியாக ஸ்டிக்கியாக ஏன்டா இதெல்லாம் போட்டோம், இப்போ தானே நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தோம், இது போட்டதுனால திருப்பி ஒரு மாதிரி வந்து இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்களா? ஸோ இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த இஷ்யூமே உங்களுக்கு வந்து வராது, சரிங்களா? ஏன்னா இது ரொம்பவே வந்து திக் லேயராக தான் இருக்கும். ஈவன் வந்து இது திக் லேயராக இருந்தாலும் நம்மளோட ஸ்கின் எப்படி சொல்கிறது, லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஏதோ ஒன்று ஹெவியாக வந்து போட்டு க்ரீஸியான லுக் வந்து கொடுக்குற மாதிரிலாம் வந்து இது வந்து இருக்காது. ஈவன் வந்து நீங்கள் ஆயில் ஸ்கின்னாக இருக்கிறீங்க, ஆக்னி ப்ரோனாக இருக்கிறவங்க கூட நீங்கள் லைட்டாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே கூட இது சூப்பராக தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, லைக் வந்து நான் இரிட்டேஷன் ஃபார்முலா. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வந்து இதில் வந்து அவங்க வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கமோடோஜெனிக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேஸில் இருக்கக்கூடிய சருமத்தில் இருக்கக்கூடிய துவாரம்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து இப்போ சில ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஆயில் கண்டிப்பாக வந்து சேர்த்தா தான் ஒரு க்ரீமை வந்து ஃபார்முலேட் வந்து பண்ண முடியும், சரியா? அப்போது சில ஆயில்ஸ்லாம் வந்து நம்ம அந்த க்ரீமில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சில பேருக்கு அது சேராத ஆயிலாக இருக்கும். ஸோ அந்த ஆயிலெலாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போர்ஸை வந்து அதை அப்படியே கிளாக் பண்ணி உங்களுக்கு ஆக்னி, பிரேக் அவுட்ஸ், இந்த சருமத்தில் இருக்கக்கூடிய இந்த வேர்வை துவாரத்தை வந்து அது கிளாக் பண்ணி விட்டுடும். ஸோ இந்த மாதிரி சில மாய்ஸ்சரைசர்லாம் பண்ணும். பட் இந்த மாய்ஸ்சரைசர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே வந்து இது வந்து பண்ணாது. ஓகே, அஸ் அ காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டரை நான் சில விஷயம்லாம் வந்து நோட் பண்ணது வரைக்கும் பார்த்தா, ஸோ எல்லா இன்க்ரீடியன்ட் வைஸும் இது வந்து ரொம்பவே நல்லா தான் வந்திருக்கு. லைக் வந்து ஒரு க்ரீம் வந்து செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எமோல்ஷன் வந்து அந்த இடத்துல வந்து நடக்கணும். லைக் எப்படி சொல்கிறது, ஒரு ஆயிலும் ஒரு வாட்டரையும் ஒன்றா வந்து பைண்ட் பண்ணுறதுக்கு தேவையான சில விஷயங்கள்லாம்.
ஸோ அதுதான் வந்து ஒரு பேசிக்காக வந்து ஒரு க்ரீம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு எமல்சிஃபையர் தான் இதில் வந்து இருக்குது. ஸோ அந்த ஆயிலும் அந்த வாட்டரும் வந்து சேர்றது இல்லையா? ஸோ ஆயில் கண்டென்ட்டில் என்னென்ன ஆயிலெலாம் வந்து சேர்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரேப்சீட் ஆயில், அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் சீட் ஆயில், இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்ரிலிக் ட்ரை கிளிசரைடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அகெயின் சொல்கிறேன், கேப்ரிலிக் ட்ரை கிளிசரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேரை பார்த்து அப்படியே நீங்கள் ரொம்ப அப்படியே பயப்பட வேணாம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராக்ஷனேட்டட் கோக்னட் ஆயில் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ராக்ஷனேட்டட் கோக்னட் ஆயில்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இருக்கக்கூடிய கோக்னட் ஆயில்னு சொல்லுவோம் இல்லையா? அதில் இருக்கக்கூடிய சில காம்பவுண்ட்ஸ், சில விஷயத்தெல்லாம் வந்து டிரைவ் பண்ணி வெறும் ஃப்ராக்ஷனேட்டட் கோக்னட் ஆயில் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்மளோட காஸ்மெட்டிக் ஃபார்முலேஷனுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த சில விஷயம்லாம் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு அந்த பிரேக் அவுட்ஸ்லாம் வராமல் அதில் இருக்கக்கூடிய திங்ஸை மட்டும் எடுத்துகிட்டு நம்மளுக்கு டிரைவ் ஆகி வருது இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஃப்ராக்ஷனேட்டட் கோக்னட் ஆயில் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு கண்டென்ட் வந்து இருக்குது. அந்த ஃப்ராக்ஷனேட்டட் கோக்னட் ஆயில் வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். அது ஸ்கின்னை வந்து போர்ஸை வந்து கிளாக் பண்ணாது, ஆக்னி பிரேக் அவுட்ஸை வந்து ட்ரிகர் பண்ணாது. ஸோ ஆயில் லிஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை தாண்டி வேறு நல்ல விஷயங்களும் வந்து இருக்குது. லைக் கிராஸ் பாலிமர் அப்படின்னு சொல்லக்கூடியது. தென் நியாசினமைடு வந்து இருக்குது. நியாசினமைடு வந்து ரொம்பவே நல்லது ஸ்கின்னுக்கு. ஸோ விட்டமின் B3 வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கின்னை வந்து இதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பிரைட் ஆகிறதுக்கும் இது வந்து நியாசினமைடு வந்து ஹெல்ப் பண்ணுது. போர்ஸை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்படி சொல்கிறது, ஸ்கின்னை வந்து நல்லா ஈவன் அவுட்டாக இந்த டார்க் ஸ்பாட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு இது நியாசினமைடு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தான் இதில் வந்து இருக்குது. இன்க்ரீடியன்ட்ஸை வந்து நீங்களும் வந்து கூகுளில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தட்ஸ் ஆல். ஸோ இதுதான். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திக்காக தான் வந்து இருக்கும். ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ஏதோ ஃப்ரேக்ரன்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்மெல்லும் வந்து இருக்காது. லைக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃப்ரேக்ரன்ஸ் வந்து இருந்தாலே அது சிந்தட்டிக் தானே. ஸோ ஃப்ரேக்ரன்ஸோட வேலை என்னென்னா ஒரு ஸ்மெல்லுக்காக யூஸ் பண்ணுறது. பட் அதுக்கு சிந்தட்டிக்லி வந்து டிரைவ்டு. ஸோ அது ஸ்கின்னுக்குள்ளே வந்து நம்ம போடும்போது ஸ்கின்னை வந்து இரிட்டேஷன் பண்ணுறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. சரிங்களா? ஃப்ரேக்ரன்ஸ். ஸோ எப்போ எந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம எடுத்தாலும் அதில் வந்து மோஸ்ட்லி வந்து ஃப்ரேக்ரன்ஸ் வந்து இல்லாத மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இது வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ, நான் ஆயிலி, நான் கமோடஜெனிக், நான் ஸ்டிக்கி. ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டே போகலாம். சூப்பரானது. இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 700 அந்த ரேஞ்ச் பக்கம் வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இப்போ நைக்காலலாம் வந்து ஆஃபர் வந்து போடுவாங்க இல்லையா? ஸோ அதில் இருக்குது. நான் வாங்கும்போது ஒரு 750 அந்த ரேஞ்ச் பக்கம் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து 700 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. லைக் நான் உங்களுக்கு இங்கே அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த வின்டர் டைமுக்கு ஆப்டான ஒரு க்ரீம் இது. அவ்வளோதான். போட்ட உடனே இது அப்படியே ஸ்கின்னுக்குள்ளே அழகாக வந்து போயிடும். ஒரு க்ளோவும் வந்து உங்களுக்கு வந்து இதனால் வந்து உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறீங்களா? ஸ்டிக்கியாகவே இருக்காது, நல்லாவே இருக்கும், சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடும். ஸோ ஸ்கின்னுக்கு வந்து இது மேக்கப் கீழே ஒரு நல்ல பேஸாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காலையில் எப்படி வந்து ஒரு போட்டுட்டு ஒரு மேக்கப் வந்து பேஸ் வந்து செட் பண்ணிட்டு போகிறீங்களோ ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு அது அப்படியே வந்து ரீட்டைன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் டூப்பரான மாய்ஸ்சரைசர் தான் இது. அவ்வளோதான். இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். அகெயின் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் வேணும், இல்லை ப்ராடக்ட் வந்து ரெக்கமெண்டேஷன் வேணும், எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அதை பற்றி மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிவிட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். Until then, bye from Supriya Susana. Thanks for watching my video. Bye bye. Love you all.